தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/5/2015 திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 9:28 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி. பைரவர் வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். பைரவர் இருக்குமிடம் வளர்ச்சி பெருகுமிடம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி என்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் பைரவரை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி கூடும். மேலும் கவியோகி சுத்தானந்த பாரதி அவருடைய பிறந்த நாள், அவரையும் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யாரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது. பொதுவாக எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன. எதை வழிபட வேண்டும் என்றால், ஒருவருக்கு அழகும் இளமையும் வாய்க்க வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டுமாம். அழகன் முருகனிடம் ஆசை கொண்டேன் என்று ஒரு பாடல் இருக்கும். முருகப்பெருமான் மிக அழகானவர், இளமையாக இருப்பவர். ஆகையினாலே நமக்கு அழகும் அறிவும் பெற வேண்டின் நாம் ஆறுமுகப் பெருமானை வழிபட வேண்டுமாம். அதே நேரத்திலே நமக்கு ஆற்றல் வர வேண்டும் என்றால் யாரை வழிபட வேண்டும்? ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். ஆஞ்சநேயர் மிகுந்த பலசாலி. அவருடைய வாளிலே தான் பலம் இருக்கிறது என்று சொல்வார்கள். குடும்பத்திலே வறுமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இலக்குமியை வழிபட வேண்டும். அதே நேரத்தில் நெடும் பயணங்கள் நாம் செல்கின்றோம். நீண்ட தூர பயணங்கள் செல்கின்ற பொழுது அந்த பயணம் சிறப்பாக முடிய வேண்டும் என்றால் திருமாலை வழிபட வேண்டுமாம். ஏனென்று சொன்னால் யானையினுடைய காலை முதலை கவ்வியவுடனே யானை கூப்பிட்டதாம், கோவிந்தா என்று கத்தியதாம். கத்திய மறு நிமிடத்திலே அங்கே கருடனிலே பறந்து வந்து விஷ்ணு உதவிக்கரம் நீட்டினார் என்று புராணம் சொல்கிறது. எனவே கோவிந்தா என்று கூப்பிட்டதும் ஓடி வந்தது என்பதனாலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது வழியிலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் நாம் அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டுமாம். அதனால்தான் சொன்னார்கள், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நீங்கள் படத்திலே பார்த்திருக்கலாம், நாராயணா நாராயணா என்று நாரதர் சொல்லிக் கொண்டிருப்பார். சதா சர்வகாலமும் நாராயணனை சொல்வதற்கு காரணம் அவர் காக்கும் கடவுள். எனவே தான் நெடும்பயணங்களிலே சிறப்படைய வேண்டும் என்றால் திருமால் வழிபாடு. கல்வியிலே நாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் கலைவாணியை வழிபடலாம். கயக்கிரீவரையும் நாம் வழிபடலாம். அதே நேரத்திலே மழை வளம் பெருக வேண்டும். இப்பொழுதெல்லாம் மழை அப்பொழுதுதான் வருகிறது, அபூர்வமாக இருக்கின்றது. முன்பெல்லாம் மாதம் மும்மாறி பொழியுமாம். அப்படி மழை வளம் பெருக வேண்டும் என்றால் மாரியம்மனை வழிபட வேண்டும். மாரியல்லால் ஒரு காரியமில்லை என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு ஊரிலும் மாரியம்மன் வைத்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் கூட்டு பிரார்த்தனைகளை வைத்தால் அந்த ஊர் செழிப்பாக மாறும். ஒவ்வொரு ஊரும் செழிப்பாக மாறினால் இந்த நாடு செழிப்பாக இருக்கும். எனவே தான் மாரியம்மனை வழிபட்டால் மழை வளம் பெருகும். அதே நேரத்திலே கண் நோய்கள் தீர வேண்டும் என்றால் கண்ணாத்தாளை வழிபாடு செய்ய வேண்டுமாம். கல்விக்கு உரியவர் ஹயக்கிரீவர். எண்ணிய காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இப்படியெல்லாம் நாம் இறைவன் திருவருளைத்தான் நாட வேண்டியது இருக்கின்றது. கடன் சுமை குறைவதற்கும் நாம் இலக்குமி நரசிம்மரை வழிபட வேண்டும். உலகம் சிவமயம் என்பதனாலே நாம் முத்தாய்ப்பாக சிவனையும் உமையவளையும் வழிபட வேண்டும் என்பதை ஒரு அழகான பாடல் எடுத்துரைக்கின்றது. அழகும் அறிவும் பெற வேண்டின் ஆறுமுகனை வழிபடலாம். ஆற்றல் நமக்கு வரவேண்டின் ஆஞ்சநேயரை வழிபடலாம். குடும்ப வறுமை நீங்குதற்கு குலமகள் இலக்குமி வழிபடலாம். நெடும்பயணங்கள் சிறப்படைய நெடிய திருமால் வழிபடலாம். கலையில் கல்வியில் தேர்ச்சி பெற கலைமகள் வாணியை துதித்திடலாம். கணபதி நாம் தினந்தோறும் கைதொழுதாலோ பலன் கிடைக்கும். விநாயகப் பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டுமாம். பிள்ளையார் சொல்லி போட்டு காரியம் நடத்தினால் பெருமையான வாழ்க்கை நமக்கு அமையும். எனவே கணபதியை நாம் தினந்தோறும் கைதொழுதால்தான் பலன் கிடைக்கும். மழை வளம் பெருக வேண்டுமெனில் மாரியம்மனை வழிபடலாம். இலையுதிர் காலமாய் இருப்பவர்கள் 8 இலக்குமியை வழிபட வேண்டுமாம். கண் நோய் தீர்க்க கண்ணாத்தாள். கல்விக்குரியவர் ஹயக்கிரீவர். எண்ணிய காரியம் வெற்றி பெற இறைவன் திருவருள் நமக்கு பலன் கொடுக்கும். கடன் சுமை குறைய வேண்டுபவர் கனிவாய் இலக்குமி நரசிம்மர். வரம் தரும் நேரம் வழிபட்டால் வறட்சி மாறும், வளர்ச்சி வரும். சிவமயம் உலகம் என்பதனால், உலகம் சிவமயம் என்பதனாலே தான் ஊனாட்சிவமயம் என்று எழுதுகிறோம் என்று கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார். சிவமயம் உலகம் என்பதனால் சிவனையும் உமையவள் தேவியையும் கவனித்து நாமும் வழிபட்டால் கைகளில் வெற்றி கனி கிடைக்கும் என்பது ஒரு அற்புதமான பாடல். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நீங்கள் பைரவரை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கவிருக்கின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பட்டபாட்டிற்கு பலன் கிடைக்கின்ற நாள்.
பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாகவெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பல காரியங்கள் பாதியிலேயே நின்றிருக்கலாம். அவைகள் இன்று துரிதமாக நடைபெறப் போகின்றது. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். செய்தொழிலிலே லாபம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது. என்ன இருந்தாலும் 8லே சனி இருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் அஷ்டமி என்பதனாலே பைரவரை வழிபட்டால் உங்களுக்கு வருகின்ற காரிய தடைகள் அகலும். கனிவான வாழ்க்கை மலரும். ரிஷபராசி நேயர்களே, வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணுகின்ற நாள். வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றன. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலே சிறப்பான லாபம் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். இந்த நாளில் தொழில் நிலைத்து அது இருக்கின்ற இடத்தை விலைக்கு வாங்கலாமா, இல்லை வேறு இடங்களை நாம் வாங்கி சேர்க்கலாமா என்ற எண்ணங்களெல்லாம் வந்து அலைமோதும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு ஒரு இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள பைரவரை வழிபாடு செய்யுங்கள். வளர்ச்சி உங்களுக்கு கூடுதலாகவே வந்து சேரும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். ராசிநாதன் வேறு விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார். வரவை காட்டிலும் செலவு 2 மடங்காக இருக்கலாம். ஒரு வழிக்கு இந்த நாளை நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் முழுமையாக அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். பெண்களாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு நல்லவிதமாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். மீண்டும் உங்களிடமே வந்து ஒப்படைத்து விடுவார்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சஞ்சலங்கள் தீர சாமர்த்தியமாக பேச வேண்டிய நாள். சகிப்புத்தன்மையாக நடந்து கொள்வதுதான் நல்லது. கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடியுங்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியிலிருந்தே பதிகிறது. இந்த குருச்சந்திர யோகம் செயல்படுவதனாலே மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். நீண்ட நாளாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழில் வளர்ச்சி கூடும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கூட கிடைக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது. சிம்மராசினியர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். ஆதாயம் கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 5க்கு அதிபதி 12இல் சஞ்சரிக்கின்ற பொழுது பிள்ளைகளால் தொல்லை ஏற்படலாம். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். பிள்ளைகளால் ஒரு பெரும் விரயங்களையும் ஒரு சிலர் சந்திக்க நேரிடும். சுக்கிரபலம் ஓரளவு நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பழைய தொழிலை கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு புதிய தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். என்ன இருந்தாலும் சூரிய பலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. எனவே உடன் இருப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகளின் அனுகூலத்தோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இந்த மாலை நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கப் போகின்றீர்கள். கன்னிராசி நேயர்களே, அன்புமிக்கவர்களை சந்தித்து ஆலோசனை பெறும் நாள். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியப்பட வைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாராட்டும் புகழும் கூடுதலாக வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. பக்கத்து ஊரில் இருப்பவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் தீர்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியிலே வெற்றி கிடைக்கின்ற நாள். உற்சாகத்துடன் பணிபுரியப் போகின்றீர்கள். 6ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றார். 6க்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் கூட இன்றைக்கு வந்து சேரப்போகிறது. 2லே சனி இருப்பதால் குடும்பச் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேருகின்ற நாள். பிரபலங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற சிந்தனையை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த காரியம் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. செய்தொழிலே லாபம் சிறப்பாகவே இருக்கும். 11ஆம் இடத்திலே ராகு பலம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் சர்ப்பசாந்திகளை முறையாக செய்தால் உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும். தனவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஜென்மத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, கையாளும் பொருட்களிலே கவனம் அதிகம் செலுத்த வேண்டிய நாள். கவலைகள் அகல கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் அஷ்டமாதிபதி 2இல் இருப்பதால்
நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். திடீர் விரயங்கள் உங்களுக்கு திகைப்படைய வைக்கும். தாய்வழி ஆதரவு குறையலாம். சூரிய பலம் ஓரளவு நன்றாக இருக்கிறது. எனவே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி விடும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் 8லே மறைந்திருப்பதால் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உடல்நலக்குறைவு ஏற்படுகின்ற நாள். உழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கலாம். வேலைப்பளு அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். பாக பிரிவினைகள் எதிர்பார்த்தபடி நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட அதில் கையெழுத்திடும் பொழுது ஒரு கணம் சிந்தியுங்கள். 6லே சுக்கிரன் மறைந்திருக்கிறார். எனவே நூதன பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படலாம். நுண்ணறிவாளர்களின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியங்களை எளிதில் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி என்பதால் வைரவர் வழிபாட்டை நீங்களும் மேற்கொள்ள வேண்டும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உடன் இருப்பவர்களால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள். கூட பிறந்தவர்கள் உங்களுக்கு கூடுதலாக நன்மைகளை செய்யப் போகின்றார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அரசு வழி சலுகைகள் இன்று கிடைக்கப் போகின்றது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் 2 கிரகங்களும் சென்றிருக்கிறார்கள். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் வழி ஆதரவு பெருகும். பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. மீனராசினியர்களே, பூமி வாங்கி பூரிப்பு அடைகின்ற நாள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் சூரியன். கோபக்கனல் தெரிக்க நீங்கள் பேசக்கூடாது. கோபமாக பேசினால் குணமோடு இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்து வருவது அரிது. அதே நேரத்தில் 7லே ராகு இருக்கிறார். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியே ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியும் வரை நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குருவை கும்பிட்டால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி என்பதால் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். வைரவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.